ஹாய் குட் ஈவினிங். ஒரு இன்ஸ்டன்ட் பாப்கார்னோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச நோயிங் பிராண்ட் தான், ACT2ன்னு சொல்லிட்டு. இதில் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா மசாலா வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க இதில். அதனால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இந்த பிராண்டில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நானே நிறையா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைமில் ரொம்ப பாப்கார்ன் அடிக்டடாக இருந்தோம். மூவினாலே பாப்கார்ன் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். அந்த டைமுக்கு இந்த பாப்கார்ன் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கிட்ட இந்த பாப்கார்ன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. சரி, இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ருபீஸ் சேம் பிராண்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் என்னென்னு பார்த்தா, நான் முன்னாடி யூஸ் பண்ணதுலலாம் வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் பேக்லாம் வராது. ஸோ இதில் அடிஷ்னல் பேக் வந்தது ரொம்ப டேஸ்ட்டாக. அந்த மெயினே வந்து அந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சீஸ் போட்டிருக்காங்க அந்த மசாலாவில், அதனால சூப்பராக இருந்தது. 3 மினிட்ஸில் குக் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் அந்த சவுண்ட் பாருங்களேன், அந்த சவுண்ட் சூப்பராக டப்ப அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியில் பார்த்தா சூப்பராக ஒரு 15 ருபீஸ்க்கு இவ்வளோ குவான்டிட்டியில் பாப்கார்ன் செம்ம வறுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு ஷேக் பண்ணி திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணின்னு சொல்லிட்டு பண்ணேன். நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். அது இந்த வீடியோவில் நான் சொல்லியே ஆகணும். நான் எல்லாமே பண்ணேன். பட் அந்த டைமில் என் பொண்ணு இல்லை. ஸோ அதனால் அவள் தான் மெயினாக கேட்டாள். ஸோ வந்தால் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேன். மசாலா போடாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். மசாலா போட்டு க்ளோஸ் பண்ணதோடைய விளைவு மசாலாலாம் கீழே போயிடுச்சு. வெறும் பாப்கார்ன் மேலே இருந்துச்சு.